இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏஜியோ குர்த்தி ஷாப்பிங் கலர் இருக்கிறதுனால நான் வந்து கோல்டன் கலர் டைட்ஸோட ஒரு கோல்டன் கலர் துப்பட்டாவோட மேட்ச் பண்ணியிருக்கேன். இந்த கலர் வந்து சச் அ பியூட்டிஃபுல் கலர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வனிதாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏஜியோ குர்த்தி ஷாப்பிங் ஹால். லேட்டஸ்ட்டாக நான் ஒரு கொஞ்சம் குர்த்திஸ் வாங்கினேன், அதுதான் பார்க்க போகிறீங்க. என்னோடய சேனல் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாப் வந்து ஜஸ்ட் கேஷுவல் குர்த்தி தாங்க, ஸ்லிட் வச்ச குர்த்தி பார்க்கலாம். பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கலர். வந்து இந்த மாதிரி டார்க் கலர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட ஷையாகவே பண்ணாதீங்க. லைட்டிங்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப கேஷுவல் லுக்கு தான். இந்த கலர் வந்து சச் அ பியூட்டிஃபுல் கலர். இதில் இருக்கிற ஒரு கோல்டன் டாட்ஸ் மாதிரி இருக்குது, இது அப்படியே லைட்டில் நல்லா பாப்பப் ஆகும். ஜஸ்ட் சிம்பிள் குர்த்தி. எனக்கு வந்து மீடியம் சைஸ் வாங்கியிருக்கேன். நான் இது உங்களுக்கு போட்டே காட்டுறேன் பாருங்கள். இந்த ரெட் கலர் ப்ரிட்டி டாப் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டார்க் கலர் டாப் போட்டிங்கன்னா கொஞ்சம் லைட் கலர் லெகிங்ஸ் போடுங்க, அப்போ தான் இந்த கலர் பாப்பப் ஆகும். சிம்பிள் லுக்கு, பட் எவ்வளோ எலிகண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் சிம்பிள் நெக் லைன் ஆல்சோ. அண்ட் இங்கே வந்து நீங்கள் இப்படி மடித்து விட்டு பட்டன் கூட போட்டுக்கலாம். பட் ஐ ப்ரிஃபர், எனக்கு லாங் ஸ்லீவ்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஸோ ஐ ப்ரிஃபர் தட். ஸோ இப்படியும் பட்டன் போட்டுக்கலாம். விட்டுட்டேன். இதுக்கு ஜஸ்ட் லூஸர் விட்டுட்டு ஒரு ப்ரிட்டி இயர்ரிங்ஸ் போட்டுட்டு ஒரே ஒரு ப்ரேஸ்லெட் போட்டுட்டிங்கன்னா உங்கள் ஆஃபீஸ் டெய்லி ஆஃபீஸ் போகிற லுக் வந்து சூப்பராக செட் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ எலிகண்ட்டாக இருக்குது பாருங்கள். சர்ப்ரைசிங்லி இந்த டாப் வந்து இட் இஸ் வெரி சீப். நான் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ப்ரைஸஸ் போடுறேன். நெக்ஸ்ட்டு டாப் வந்து ஒரு கொஞ்சம் பார்ட்டி வேர் மாதிரிங்க. எனக்கு பார்ட்டி வேராக இருந்தாலும் ரொம்ப காடியாக இருந்தாலும் பிடிக்காது. டூ மச் ஒர்க் எனக்கு பிடிக்காது. சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் அகெயின் ஒரு டார்க் ப்ளூ கலர் வித் எம்ப்ராய்டரி ஒர்க்கு. இது இட்ஸ் வெரி ப்ரிட்டி. நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு சிம்பிளாக தெரியும், பட் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் கலர். இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். நான் கூட இனிஷியலாக ரொம்ப பயப்படுவேன் டார்க் கலர்ஸ் போடுறதுக்கு. பட் இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகும். உங்கள் ஸ்கின் டெக்ஸ்சர் பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்காக வாங்குங்க. இந்த அவுட்ஃபிட் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி டார்க் ப்ளூவில் ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த கலருக்கு நீங்கள் ஒயிட் கலர் டைட்ஸ் போட்டால் செட் ஆகாது. இந்த ஆரஞ்ச் கலர் போட்டால் தான் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா பாப்பப் ஆகும். இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பாருங்கள், இங்கே வரைக்கும் வருது. லிட்ரலி உங்களுக்கு ஸ்டமக் வரைக்கும் வருது. இதுக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் துப்பட்டா போட்டுக்கலாம். துப்பட்டா போட்டால் இந்த ஒர்க் மறைஞ்சிரும். ஸோ அதனால் நீங்கள் துப்பட்டா போடலைன்னா இவ்வளோ பெரிய ஒர்க்கும் ரொம்ப அழகாக தெரியும். ஃபோட்டோவில் ரொம்ப அழகாக விடும். ப்ளஸ் இந்த லாங் ஸ்லீவ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த துணியும் ரயான் துணி, அப்படியே ரொம்ப ஸ்வெட் ஆகாது, ரொம்ப நல்லா இருக்குது, உடம்போடு ஒட்டி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டாப் வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப்புங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு வேணும்னா ஸ்லீவ் தைச்சிக்கலாம். பட் நான் இப்போதைக்கு ஸ்லீவ் இல்லாமல் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இதில் வந்து ஜஸ்ட் சிம்பிள் பேட்டர்ன், பட் அதே ப்ளூ கலர், இங்கே கோல்டன் கலர் பேட்டர்ன் வருது ஃபுல்லாக. போட்டு பார்க்கலாம். இந்த அவுட்ஃபிட்டோட லுக்கு பாருங்கள்.
இதில் கோல்டன் கலர் இருக்கிறதுனால நான் வந்து கோல்டன் கலர் டைட்ஸோட ஒரு கோல்டன் கலர் துப்பட்டாவோட மேட்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுற மாதிரியே ஷாப் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இயர்ரிங்ஸும் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. ரொம்ப நல்ல ஒர்க் இருக்கிறதுனா பெரிய இயர்ரிங்காக போட்டிங்கன்னா ரொம்ப பார்ட்டி லுக்காக இருக்கும். சட்டிலாக இருக்கணும்னா இந்த மாதிரி இப்போது சிம்பிள் ஒர்க் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் ஃப்ரீ ஹேர் அவுட்டாக உங்கள் ட்ரெஸ் இன்னும் அழகாக எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு டாப்பும் வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் தாங்க. இது ரொம்ப லென்த்து நல்லா இருக்குது நிறையா. இதுவும் ஆஃபீஸ்க்கெல்லாம் இதெல்லாம் போடலாம். மெட்டீரியல் இஸ் ஆசம். ரயன் மெட்டீரியல் நல்லா அப்படியே உடம்போடு ஒட்டுறதுனால சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஒயிட் கலர் டைட்ஸ் போடலாம், இல்லை பிங்க் கலர் டைட்ஸ் போடலாம். எது போட்டாலும் சூப்பராக எடுத்து கொடுக்கும். நான் வந்து ஒயிட் டைட்ஸோடு தான் மேட்ச் பண்ண போகிறேன். ஏன்னா கீழே அவன் கொடுத்துருக்குற ஒர்க்கு வந்து ஃபுல்லாக ஒயிட்டில் இருக்குது. அதனால நான் ஒயிட் டைட்ஸ் தான் போட போகிறேன். இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 2-3 ட்ரெஸ் நான் கொஞ்சம் ப்ளெயினாக போட்டுட்டேன். அதனால் இது ஃபுல் பேட்டர்னில் வாங்கியிருக்கேன். ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. சட்டில் கலர் லைட் ப்ளூ, ஒயிட் அண்ட் லைட் பிங்க் கலரில் இருக்குது. அண்ட் ஐ லவ் திஸ் பேட்டர்ன். இந்த கீழே இருக்கிற இந்த பேட்டர்ன் ரொம்ப நல்லா இருக்குது. மெட்டீரியல் இஸ் ஆசம். அண்ட் நான் வாங்கின அத்தனை டாப்ஸ்லேயுமே இந்த மாதிரி பாக்கெட் கொடுத்துருக்கான். ப்ளஸ் சின்ன ஸ்லீவும் இதில் கொடுத்துருக்கான். வேணும்னு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரெஸ்க்கு வந்து நான் பிங்க் கலர் இயர்ரிங் போட்டிருக்கேன், லைட் பிங்க் கலர். தென் ஒயிட் டைட்ஸ் போட்டு மேட்ச் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது இந்த லுக்கு. இது வந்து கேஷுவல் லுக். ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறீங்களோ, இல்லை மூவி போகிறீங்களோ, இல்லை மால் போனால் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம். ஈவன் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம். இட்ஸ் வெரி சட்டில் அண்ட் நைஸ். அடுத்த அவுட்ஃபிட் வந்து ஃபுல் பேட்டர்ன் தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இது. ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வச்சு பேட்டர்ன். ஸோ இதில் வந்து இதுலேயும் கொஞ்சம் மிக்ஸ்ட் கலர்ஸ் இருக்குது. லைட் ப்ரௌன் அண்ட் டார்க் ப்ளூ, ஒயிட் எல்லாம் இருக்குது. பட் இந்த ட்ரெஸ்க்கு வந்து நான் டார்க் ப்ளூ வச்சு மேட்ச் பண்ண போகிறேன். இது ஒரு ப்ரிட்டி கலருங்க. இது ஜஸ்ட் ஒயிட்டில் வந்து பியூட்டிஃபுல் ஒர்க் நிறைய வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப சட்டிலாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் வந்து இந்த ஸ்லீவ்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இல்லை சஜஷன் என்னென்னா, whenever you wear லாங் இந்த மாதிரி குர்த்திஸ் போட்டிங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சமாவது ஹீல் இருக்கிற மாதிரி சாண்டல்ஸ் வேர் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்கும். ரொம்ப ட்ரெஸ்ஸு சுமாராக இருந்தால் கூட அந்த ஹீல் வச்சு நீங்கள் நடந்து போகும்போது இன்னும் அந்த லுக் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் மேட்ச் இட் வித் சிம்பிள் பிரேஸ்லெட் அண்ட் நெக்லைன் ரொம்ப போடாதீங்க, ஏன்னா ஃபுல்லாக கவர் ஆகுது. லாங் இயர்ரிங்ஸ் போடுங்க, ரொம்ப நல்லா சூட் ஆகும் இந்த மாதிரி லாங் ட்ரெஸ்க்கு போட்டால். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் வாங்கின கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்களா? ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்போவுமே டார்க் கலர்ஸ்க்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப தயங்காதீங்க, தைரியமாக வாங்குங்க. ஜஸ்ட் உங்களை அந்த ட்ரெஸ்ஸில் நல்லா பிக்சரைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்கள் ஹைட்டுக்கு நல்லா வருமா? லாங் ட்ரெஸ் வாங்கினாலும் உங்கள் ஹைட்டுக்கு நல்லா வருமா? உங்கள் சைஸ் என்ன, கரெக்டாக மீடியம் வாங்கி போடுங்க. ரொம்ப லூஸாக போடாதீங்க, ரொம்ப பல்கியாக தெரியும். அதே மாதிரி டைட்ஸ் போடுங்க, ரொம்ப ஸ்லிம்மர் லுக் தெரியும். இப்போ நியூ மாடல் வந்து அந்த பேண்ட்ஸ் டைப் வருது. பேண்ட்ஸ் டைப் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ பெருசாவது ஹீல்ஸ் போடுங்க, அப்போ தான் ஸ்லிம் லுக் தெரியும். அதர்வைஸ் ஃப்ளாட் ஸ்லிப்பர் போடுறதா இருந்தால் டைட்ஸ் போட்டு போடுங்க, அப்போ தான் ஸ்லிம்மாக தெரியும் லுக்கு. ப்ளஸ் நிறைய பேட்டர்ன்ஸ் போடுறதுக்கும் தயங்காதீங்க. எவ்ரிதிங் மேட்டர்ஸ் ஆக்சுவலி. சின்ன சின்ன பிரேஸ்லெட்டாக இருந்தாலும் சரி, இயரிங்ஸாக இருந்தாலும் எல்லாமே வந்து நல்லா அழகாக கோஆர்டினேட் பண்ணிங்கன்னா உங்கள் அவுட்லுக் ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்ரிபடி வில் பி அமேஸ்ட், எங்கேருந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்குதுன்னு கேட்பாங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until my next video,
பாய்.